கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நம்ம ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். யோவான் 16:20. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இன்னைக்கு துக்கப்பட்டு இருக்கீங்களா? எனக்கு யார் இருக்காங்க எனக்கு என் துக்கத்தை நீக்கிறதுக்கு? எனக்கு துக்கம் தொண்டை அடைக்குது, என்னால் மூச்சு விட முடியல, எனக்கு பிபி அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன், தலை சுத்துது, எங்கள் அம்மா இறந்தது என்னால் தாங்க முடியல, எனக்கு இனிமேல் வேறு யாருமே இல்லை, நான் அனாதையாக விடப்பட்டிருக்கேன், என் துக்கம் அதிகமாக இருக்குது, எனக்கு யாருதான் ஆறுதல் படுத்தினாலும் எனக்கு ஆறுதலும் இல்லை, எனக்கு யாருமே உதவி செய்ய போகிறதில்லை இனிமேல்ட்டு, என் வாழ்க்கை விரக்தியாக ஒரு கவலையில் ஒரு துக்கத்தில் நான் ஆழ்ந்து போயிருக்கிறேன் அப்படின்ட்டு யாரோ ஒருத்தங்க மறித்ததுனாலையோ யாரோ ஒருத்தங்கனால உங்களுக்கு பிரச்சனை வந்ததுனாலையோ நீங்கள் ரொம்ப துக்கப்பட்டு இருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே, என்னோட துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுங்க. இப்படி கேளுங்க, ஆண்டவர் மாற்றி தருவார். உங்கள் சந்தோஷம்தான் ஆண்டவருக்கு முக்கியம். இந்த உலகத்தில் வாழ்கிறவங்கெல்லாம் பணம் பொருள்னு சொல்லிட்டு அலையிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு தான் நீ உலகத்தில் ஒரு மனுஷனாக உன்னை நான் உருவாக்கியிருக்கேன். அந்த சந்தோஷத்தை கொடுக்குறவர் ஆண்டவர் மாத்திரமே தான். ஏசு கிறிஸ்து கிட்ட வாங்க, ஆண்டவரே பாவங்களெல்லாம் மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க. அவர் பாவங்களை மன்னிச்சதோட உங்கள் துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தங்க அப்படிதான், அவங்களோட கணவர் நல்லா படித்தவர். இந்த குடும்பமே ஒரு நல்ல குடும்பம் தான். நல்லா ஓரளவுக்கு மிடில் கிளாஸு, எல்லா பொருள் வசதிகள் எல்லாமே இருந்தது தான். திடீர்னு அவங்க கணவர் இறந்துட்டாங்க. அதனால இந்த மனைவிக்கு வெளி உலகம் ரொம்ப தெரியாதனால ரொம்ப ஆறுதல் இன்றி ரொம்ப துக்கத்தில் இருந்தாங்க. அப்போ ஒரு பிரதர் எனக்கு ஃபோன் பண்ணி, அவங்களுக்கு மினிமம் ஒரு 1000 ரூபாயான்னு அனுப்புங்க, அவங்களுக்கு தேவை இருக்குது, ரொம்ப அதிகமான தேவை இருக்குது அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் நல்ல மிடில் கிளாஸ் குடும்பம் நல்லா தான் இருக்காங்கன்னெலாம் சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு நான் அனுப்பணும் அப்படின்னு நான் கேட்டப்ப, இல்லை இந்த சமயத்தில் அவங்களோட துக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவங்கள நீங்கள் கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணணும்னா நீங்கள் அவங்கள குறித்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரியணும்னா நீங்கள் புவர் அண்ட் நீடின்னு சொல்லி போடுறீங்கல்ல, நீடி அந்த வகுப்பில் தான் இப்போக்கி வருவாங்க. அவங்களுக்கு நீடு இப்போக்கி அவங்களுக்கு கொஞ்சம் பண தேவை இருக்குது. அவங்களோட பொருளெல்லாம் இருக்கலாம், ஆனால் பொருளை வச்சு அவங்க இப்போவே அதை விற்று பணமாக்கி அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. இப்போக்கி அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வேணும்னா கூட காசு தான் வேண்டியிருக்கு. ஸோ நாங்கள் நின்று அவங்களுக்கு உதவி செஞ்சிட்ருக்கோம். அவங்களோட 2 சின்ன பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு, இனிமேல்ட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து இவங்க என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலை செய்கிறதுக்கு இதுக்கானதெல்லாம் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் அவங்க ரொம்ப துக்கத்தில் இருக்கிறாங்க, ஆழ்ந்த துக்கத்தில் இருக்காங்க. அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத படிக்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஒரு 1000 ரூபாய் முத்திரம் அனுப்ப முடியுமா? நான் கன்வின்ஸ் ஆனேன். இந்த பிரதர் சொல்கிறதுல நான் கன்வின்ஸ் ஆனேன். ஏன்னு சொன்னால், புவர் பீப்புள்னு சொல்லும்போது எல்லாருமே ஏராளமாக தாராளமாக கொடுத்துட்றாங்க. ஆனால் நீடி பீப்புள்னால் அவங்க ஒரு மிடில் கிளாஸாக இருக்கலாம், எல்லா வசதிகளோடு இருக்கலாம்னா திடீர்னு ஒரு ஆபத்து வந்தது நிமித்தம் அவங்க எல்லாமே இழந்ததான ஒரு சூழ்நிலை, ஒரு முடக்கி போட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே முன்னுக்கு வர மாட்டேங்கிறாங்க. அவங்க நல்லா தானே இருக்காங்க, அவங்களுக்கு எதுக்கு நான் செய்யணும் அப்படின்னு தான் எல்லாரையும் நான் கேட்ட மாதிரியே கேட்குறாங்க. ஆனால் இவர் சொன்னார், நீங்கள் நீடின்னு சொல்லும் பொழுது ஒரு நீடு இருக்குது, அவங்க கணவர் இல்லை, அவங்களுக்கு அடுத்த நேரம் சாப்பாடு இல்லை, அப்படி உள்ளவங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா? அப்புறம் ஏன் புவர் நீடின்னு போடுறீங்க? நீடின்னு போடாதீங்க அப்படின்னாங்கல்ல. எனக்கு சுருக்குன்னு இருந்துச்சு. கட்டாயமாக நான் கொடுக்குறேன்னு சொல்லி நான் ரூபாய் அனுப்பிச்சுட்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு துக்கத்தில் ஆழ்ந்து இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம உதவிக்கு வரணும். ஆண்டவர் உதவி செய்யும்படிக்கு சொல்கிறாரு. அவருடைய இருதயம் ஃபுல்லாக ஜனங்களுக்காக அப்படியே ஏக்கமாக இருந்துச்சு பாருங்கள், ஒரு தவிப்பாக இருந்துச்சு பாருங்கள். அவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும், சாப்பாடு இல்லாமல் அவங்கள அனுப்பிச்சி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு விருத்தியாக சாப்பாட்டில் விருத்தி செய்கிறாரு. வெறும் 2 அப்பமும் 5 மீனை வச்சு 5000 பேரை போஷித்தாருன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அதனால அவருக்கு ஒரு இரக்க குணம் இருக்கிறதுனால அந்த துக்கத்தில் இருக்கிறவங்கள ஒரு சந்தோஷத்துக்குள்ள கொண்டு வரணும்னு தான் ஆண்டவர் நினைப்பார். யார் மூலமாவது ஒரு சந்தோஷம் உண்டாக்கணும்.
பாருங்க, அந்த ஏழை விதவை வந்து ஒரு அப்பம் சுட்டு தானும் தன் மகனும் சாப்பிட்டு செத்து போற அளவுக்கு பஞ்சம் இருக்கு. இவங்ககிட்ட வேற ஒண்ணுமே இல்லை, காசு பணம் இல்லை. ஆனா அந்த எலியா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, அந்த அப்பத்துல எனக்கு ஒண்ணு சின்னதா சுட்டு அப்பத்தை எனக்கு கொண்டாந்து கொடுத்துட்டு அப்புறம் நீங்க 2 பேரும் சாப்பிடலான்னு சொல்லும் பொழுது அவர் வந்து கீழ்படுகிறது நிமித்தம் அந்த அவ்வளவு துக்கத்துல இருக்கிறாங்க. அடுத்து செத்து போக போறோம்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஜாலியாவா இருக்க முடியும்? ரொம்ப வேதனையில இருக்கும் பொழுது இந்த ஒரு தீர்க்கதரிசி கேட்கிறாரு, அவருக்கு படி செய்வோம்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை அவர் மூலமா ஆண்டவர் கொடுத்தாங்க. பாருங்க, அப்ப எப்படி துக்கமா இருந்திருப்பாங்க, அப்புறம் எப்படி சந்தோஷமா மாறி இருக்கும்னு பாருங்க. அந்த துக்கத்தை சந்தோஷமா மாத்துறது இயேசு ஆண்டவர் மாத்திரம். இந்த காலை வேளையில இயேசுவை நோக்கி பார்ப்போம். அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. உங்க துக்கம் எந்த ஒரு லெவல்ல இருந்தாலும் சரி, அதை வந்து சந்தோஷமா மாற்றுவாரு. ஒரு ஆள் அப்படிதான் பஸ்ல ஏறி தற்கொலை பண்ணணும்னு கொடைக்கானல் போயிருக்காரு. அவர் வழியில வந்து ஏதோ ஒரு சுண்டக்கடலை மாத்திரம் வாங்கியிருக்காரு. அந்த ரேப் பண்ணி கொடுத்த அந்த பேப்பர்ல ஒரு சாட்சி, எப்படி ஒரு மனுஷன் தன்னை வந்து இயேசு சிநேகித்தது நிமித்தம், அன்பு காட்டினது நிமித்தம் தன்னோட ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்தினாருங்கிறத அதுல போட்டிருந்தது. அதுல தொடப்பட்ட அந்த ஆளு, அவரு தற்கொலை பண்றதுக்கு போயிட்டு இருக்காரு. தொடப்பட்ட அந்த ஆள் உடனே ஒரு சர்ச்சில் போய் இது என்ன சார்ன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க அங்கே இயேசுவை பற்றி சொல்லி அவர் தற்கொலை செய்கிறத மாற்றி ஜெபம் பண்ணி அவருக்குள்ள தேவைகளை சந்தித்து அவர் வாழும்படி வச்சாங்க. அவருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி கொடுத்தாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு உங்கள் துக்கம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றி தருவார். சந்தோஷமாக அவர் மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றின தெய்வம். அவரால் கூடாததுன்னு ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் கூடும். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். விசுவாசிப்போம், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, துக்கத்தில் மடிந்து போகிற அளவுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கூட கர்த்தர் மாற்றுவீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பேசுகிறோம் ராஜா. நாங்கள் இப்போ பிரஸ்தாபப்படுத்துகிறோம், உங்களுடைய நாமத்தை உயர்த்தி சொல்கிறோம். நீங்கள் யார் யாரெல்லாம் துக்கமாக இருக்கிறாங்களோ, வேதனையில் அப்படியே சிக்குண்டு தவித்து ஒரு போக்கு இல்லையே, எனக்கு ஒரு வழி இல்லையேன்னு சொல்லிட்டு கதறிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய துக்கத்தையும் இப்பொழுது நீங்கள் மாற்ற வேண்டும் என்று சொல்லி மன்றாடி ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தருக்கு ஜெபத்தை கேட்கிறவரேன்னு போட்டிருக்க அந்த வசனத்தின்படி ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுத்து ஆண்டவரே, துக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படியாச்சும் ஆறுதலும் தேவை, அவங்களுக்கு சந்தோஷமும் தேவை, அவங்களுக்கு சமாதானம் தேவை, என்னென்ன தேவையோ அவங்களுக்கு சாப்பாடா, அவங்களுக்கு ஒரு போக்கு, ஒரு வழி காட்டுங்க. என்ன செஞ்சு இனிமேல்ட்டு வாழலாங்கிற ஒரு வாழ்வு நீங்க அமைத்து கொடுங்க. ரிச்சிங்க, பலப்படுத்துங்க, சந்தோஷப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. அவங்க ஒன்றும் இல்லைன்னு உட்கார்ந்துருக்கவங்களுக்கு எனக்கு இயேசு கிடைச்சிட்டாரு, எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லத்தக்கதாய் தேவரீர் தாமே அவங்க துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுங்க. நீங்க அப்படி செய்ய போறதுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இன்னைக்கு என் துக்கம் சந்தோஷமா மாறணும், இயேசுவே நீங்க உண்மையான தெய்வம்னா எனக்கு அதை செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது அதை செஞ்சு காட்டுங்கப்பா. நன்றி தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you friends for watching this video and God bless you all.